வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த பூமர் டாக்ஸ். இன்றைக்கி ஒரே போர் அடிச்சதுங்க. சரி, அட்லீஸ்ட் ஒரு 2 minutes கண்டென்ட்டாவது பண்ணலாம் பாட்காஸ்ட்டுக்குன்னு செஞ்சு உட்காந்தா ஒன்றுமே மைண்டுக்கு தோடலாங்க. அப்புறம் வெளியே சும்மா பார்த்தா இந்த வெதர் என்னென்னா படு மோசமாக இருக்குங்க. மழையும் பெய்யாமல் வெயிலும் அடிக்காமல் வானமே ஒரே கிரேயாக இருந்துச்சா. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கண்டென்ட் தோணுச்சு. ஆஹா, இதை பற்றி இன்றைக்கி பேசலான்னு. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். எதுனா த கிரே ஜோன். இல்லை, வேறு மாதிரி சொல்லவா, த கிரே ஜோன். இந்த கிரே ஜோன்னா என்னதுன்னே தெரியாதவங்களுக்கு இதை பற்றி சொல்லணுன்னா, சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு மேக்ஸில் செட் அண்ட் தியரின்னு ஒரு ஈஸியான சாப்டர் இருக்குங்க. அதில் வென் டயக்ராம்னு ஒரு டயக்ராம் இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஒரு 2 சர்க்கிளாக போட்டுட்டு ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பிலாம் போடுவோம்ல. அதில் அந்த 2 டயக்ராம் 2 சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு இடத்த இன்டர்செக்ஷன் சொல்லுவோம்ல. அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை ஒரு ரியல் லைஃப் சினாரியோவில் அப்ளை பண்ணால் அதுக்கு பேர் தான் கிரே ஜோன். ஆக்சுவலாக இந்த கிரே ஜோனுக்கு ஏதோ அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியான்லாம் வேறு மீனிங்லாம் உண்டுங்க. ஆனால் அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை. இப்போதைக்கு நம்ம வச்ச பேர் தான், நம்ம வச்ச மீனிங் தான். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகமே ஒரு கிரே ஜோனாக மாறிக்கிட்டு இருக்குங்க. பொல்யூஷன்னால், குளோபல் வார்மிங் ஆகி. ஆனால் அது வேறு டிபார்ட்மெண்ட், அதை விட்டுருவோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க இருக்காங்க பார்த்துங்க, இவனுங்கெல்லாம் வர வர எல்லாருமே கிரே ஜோனர்ஸாக மாறிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறதே தெரியல. கிரே ஜோனர்ஸ்னு வைப்போமா, இல்லை கிரேயர்ஸ்னு வைப்போமா? இந்த கிரே ஜோனிக் டெசிஷன்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிருங்க. சின்ன வயசில் அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு கேட்டால் 2 பேரையும் பிடிக்கும்னு சொல்லுறதுல இருந்து பெரியவனாகி ப்ரோ நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா ப்ரோ அப்படின்னு கேட்டால் நான் ஆம்பிவர்ட் ப்ரோ அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எத்தனை கிரே ஜோனிக் டெசிஷன்ஸுங்க ஒரு மனுஷ வாழ்க்கையில். இந்த நார்மல் கிரே ஜோனர்ஸ் பார்த்தீங்களா, லைக் இந்த சினிமேட்டிக் கிரே ஜோனர்ஸ், லைக் எனக்கு இந்த மூவியும் பிடிக்கும், எனக்கு அந்த மூவியும் பிடிக்கும், நான் 2மே பார்ப்பேன், நான் நடுநிலையாக இருப்பேன், அவனுங்களை கூட விட்டுருலாங்க. ஆனால் அதை தாண்டி சில விஷயங்களில் இருப்பானுங்க பார்த்தீங்களா. லைக் ஒருத்தன் கூடயே சுற்றுவான், அதுக்காக அவன் ஃப்ரெண்டாகவும் இருக்க மாட்டான். அவனை பற்றி அவன் இல்லாதப்ப அவன் பின்னாடி பேசுவான், அதுக்காக அவன் கூட எனிமையாகவும் இருக்க மாட்டான், ஃப்ரெண்டாகவும் இருக்க மாட்டான், எனிமையாகவும் இருக்க மாட்டான், ஒரு கிரே ஜோன்லேயே இருப்பான். இன்னும் சில பேர் ஒரு 2 சைடில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க சொன்னால் 2 பக்கமும் போகாமல் நான் நடுநிலையாக இருப்பேன்னு சொல்லிட்டு கிரே ஜோன்லேயே இருப்பாங்க. இப்போல்லாம் அப்பப்போ கொஞ்சம் வாய்ஸ் மாடுலேஷனாக மாற்றினா தாங்க கண்டென்ட் கொஞ்சம் எங்கேஜிங்காக வரும். சரி, அதை விடுங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னா கிரே ஜோனிக் ரிலேஷன்ஷிப். இப்போ சமீப காலமாகவே எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு தெரியல, இல்லை உங்களுக்கும் தோணுதான்னு சொல்லுங்கள். இந்த கிரே ஜோனிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறது அதிகமாயிட்டே இருக்குங்க. ஒன்றே சிங்கிளாக இரு, தனியாக இரு, ஓகே ஃபைன். இல்லை நீ கமிட்டடாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இரு, அதுவும் ஃபைன். அதுக்கு இடையில ஒரு காலத்தில் பெஸ்டின்னு ஒரு ஜோன் வச்சுருந்தானுங்களே. இப்போ புதுசாக இந்த பெஸ்டிக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் இடையில ஒரு பாலத்தை போட்டு அங்கே ஒரு வீடு கட்டி அங்கே ஒரு ஜோனை க்ரியேட் பண்ணி அந்த கிரே ஜோனில் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க பல பேர். இந்த கிரே ஜோனிக் கப்பிள்ஸை வச்சு ஒரு தனி 1 hour பாட்காஸ்ட்டே பண்ணலாங்க. பேசாமல் அடுத்த பாட்காஸ்ட்டை அதை பண்ணிட வேண்டியதுதான். அதுவரை பேர பசங்களா கேளுங்கடா, ஒன்று ஒயிட்டு இல்லை பிளாக்கு, அதுக்கு நடுவுலலாம் ஜோன் க்ரியேட் பண்ணாதீங்கடா. எந்த விஷயத்துலனாலும் சரி. அது என்னதுடா, நல்லதில் கெட்டது, கெட்டதில் நல்லது, நல்லது நான் நல்லது, கெட்டது நான் கெட்டது, ஒயிட் ஜோன் நான் ஒயிட்டு, பிளாக் ஜோன் நான் பிளாக்கு, இது நான் இது, அது நான் அது, அவ்வளோதான். தட்ஸ் இட், பாய். அடுத்த பாட்காஸ்டில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஐ எம் சைனிங் ஆஃப். பை.